ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு தமிழ் பொலிட்டிக்கல் ட்ராமாவாக இன்னைக்கு தியேட்டர்ஸில் விஜயகுமாருடைய நடிப்பில் வெளியாகிருக்கிற எலெக்ஷன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த விமர்சனம் பார்த்து முடித்தவொடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகன் விஜயகுமார் இருக்கார். அவர் பேசிக்காக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு நபர் தான். ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இவருடைய அப்பா இருக்கார் இல்லையா, அவர் அதாவது கதைக்களம் நடக்கக்கூடிய அந்த தருணத்தில் ஆளுங்கட்சியாக இந்த கதையில் சித்தரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷ காலமாக உயிர் உடைமை எல்லாமே என்னுடைய கட்சிக்கு தான், என் தலைவனுக்கு தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தொண்டனாக இருக்கிறாப்புல. இதனாலேயே 40 வருஷமாக நம்மளால் ஒரே கட்சியை தான் பின்பற்றி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லி அந்த காரணத்தினாலேயே இவங்க அப்பாவுக்கு ஊருக்குள்ள ஒரு பெரிய மரியாதை. இவங்க அப்பா எந்த கேண்டிடேட்டை கை காட்டுறாப்புலையோ அந்த கேண்டிடேட் தான் அந்த ஊருக்குள்ளே ஜெயிக்க முடியும். அப்படி இருக்குது நிலைமை. இவங்க அப்பாவுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர், உயிர் நண்பர் ஒருத்தர் இருக்காப்புல. அவர் நான் வேற ஒரு கட்சியில் நிற்கிறேன், இந்த வட்டம் எனக்காக நீ என்ன சப்போர்ட் பண்ண, அப்போ தான் நம்மூர் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாப்புல, அதெல்லாம் முடியாதுப்பா, இங்கே பாரு, இந்த நண்பன் மாமன் மச்சான் இதெல்லாம் என் கட்சிக்கு பின்னாடி தான். முதல்ல என் கட்சி, என் தலைவன், அதுதான் எனக்கு முக்கியம். அதனால் என் கட்சி இதுதான் நம்ம கட்சியுடைய வேட்பாளர் அப்படின்னு இந்த ஊருக்குள்ளே யாரை கை காட்டுதோ அவருக்கு தான் என்னுடைய சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லி, இதனாலேயே அந்த எலெக்ஷனில் கடைசியாக ஹீரோவுடைய அப்பாவுடைய அந்த நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் தோற்றும் போகிறாப்புல. இந்த விஷயத்தில் ஆரம்பிக்கிற இந்த பகை கடைசியாக எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஏன் சார், இந்த அரசியலுங்கிறது பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இல்லை குடும்ப கௌரவத்துக்காகவோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது சமூக நீதிக்கானது, மக்களுடைய நலனுக்கானது அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜை சொன்ன அதே தருணத்திலேயே இங்கே பாருங்க சார், யார் எக்கெடு கெட்டு போனால் எனக்கு என்ன, எனக்கு என் கட்சி, என் தலைவன், இதுக்காகத்தான் என் உடல் பொருள் ஆவி அவளையுமே அர்ப்பணிக்கிறதுக்கு தான் அந்த உயிரே இருக்குது. என் கட்சிக்காகத்தான் கடைசி வரைக்கும் பாடுபடுவேன். என் கட்சி என்னை மதிக்குதோ இல்லையோ, என்னை ரெகக்னைஸ் பண்ணுதோ இல்லையோ, சார் என் உயிர் என் கட்சிக்கு தான் சார் அப்படின்னு தன்னை கொஞ்சம் கூட மதிக்காத ஒரு கட்சிக்காக உயிரை கொடுத்து 30 வருஷம் 40 வருஷம் தொண்டனாக இருந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க அத்தனை பேருக்கும் இது வெறும் படமாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பாடமாகவும் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல இயக்குனரான தமிழ். இந்த படத்தில் இங்கே பாரு, தாலி இல்லாமல் நீ வெளியே போவியா, போக மாட்டேல்ல. ஒரு பொண்ணுக்கு வெளியே போகும்போது தாலி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயமாகப்படுது. அந்த அளவுக்கு முக்கியம்தான் கட்சி கரவேட்டியும் துண்டும் ஒரு அரசியல்வாதி வெளியே போகும்போது அவனுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த அளவுக்கு அது முக்கியம் அப்படிங்கிற அந்த வசனமாகட்டும். இங்கே பாரு, நிச்சயமாக கட்சி, உன் கட்சி ஒரு கட்டத்தில் உன்னுடைய ரத்தத்தை எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு கடைசியாக உன்னை வெறும் சக்கையாக தூக்கி வெளியே போட்டுறோம் அப்படின்னு என் நண்பன் தனியாச்சலாம் அன்னைக்கே சொன்னாமா. அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு நடந்துருச்சு. என் கட்சி என்னை சக்கையாக புழிஞ்சு கடைசியாக வெளியே தூக்கி போட்டுருச்சு அப்படின்னு ஜார்ஜ் மரியன் தன்னுடைய மனைவி கிட்ட பேசக்கூடிய ஒரு வசனமே இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். அது விஜயகுமார் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், அழகிய பெரியவனாகட்டும், இந்த 3 பேர்த்துக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும். இந்த 3 பேர் தான் டைலாக்ஸ். இந்த படத்தில் வசனங்கள் அப்படிங்கிறது பல இடங்களில் உயிர்ப்பாகவும் பலமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் போக விஜயகுமாரும் ஜார்ஜ் மரியானும் பைக்கில் போகும்போது அந்த துண்டு பறந்து கீழே விழுகிற அந்த ஒரு தருணம், அந்த சீன் இருக்குது பாருங்கள், அது டைரக்டர்ஸ் டச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது சூப்பரான ஒரு போர்ட்ரேயில் நம்மளை ரொம்ப ஈஸியாக உணர்ந்து உள்வாங்கக்கூடிய ஒரு காட்சி. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல தமிழ். படத்தில் விஜயகுமார் அந்த கதாபாத்திரமாக நேர்த்தியாக உட்கார்ந்திருந்தார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாகவே கொஞ்சம் ஒரு மிடுக்கா துடுக்கா இருக்கக்கூடிய ஒரு இளைஞனாகத்தான் அவருடைய கதாபாத்திரம் இருக்கும். இந்த படத்துலையும் அப்படி ஒரு கதாபாத்திரம் தான். அப்படி இருந்தாலும் தன்னுடைய அப்பா இவ்வளோ விஷயங்கள் கட்சிக்காக பண்ணியும் கடைசியாக அந்த கட்சி தான் அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுத்துச்சு, அந்த மரியாதையை திருப்பி மீட்கிறதுக்கு நம்ம என்ன வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு இளைஞனாக அந்த கதாபாத்திரமாக கனக்கச்சிதமாக பொருந்திருந்தார் விஜயகுமார். குறிப்பாக டுவர்ட்ஸ் அ கிளைமேக்ஸ், அது கிளைமேக்ஸ் சொல்ல முடியாது, கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி தன்னுடைய குடும்பத்தாருக்கு மத்தியில் தான் ஃப்ரெண்டு கிட்ட நானாடா சொன்னேன் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி அவர் எமோஷனல் பர்ஸ்ட் ஆகக்கூடிய ஒரு காட்சி ஒன்று இருக்குது. அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருங்க. நம்மளை அறியாமல் நம்மளுடைய கண்களே கலங்கிடுது. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸு அவர்கிட்ட இருந்து, குறிப்பாக அந்த காட்சியில். அந்த மாதிரி இன்னொரு காட்சியும் இருக்குது, அது நான் எல்லாத்தையும் ரிவீல் பண்ண விரும்பல, படம் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. அவர் போக
பிரீத்தி அஸ்ரானி ஆகட்டும், ரிச்சா ஜோஷி ஆகட்டும், ஜார்ஜ் மரியன் ஆகட்டும், பவல் நவகீதன் ஆகட்டும், திலீபன் ஆகட்டும்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப கனக்கச்சிதமாக எங்கேயும் மிகைப்படுத்தாத ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க அந்த படத்தில் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஆர்கானிக்காக இருக்குது எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்கும்போது. ஒரு தென்னந்தோப்பு, அதுக்குள்ளே ஒரு டேபிளை போட்டு ஒரு கதாபாத்திரம் இன்னொரு கதாபாத்திரத்துலேயேப்பா இந்த வட்டம் நம்ம ஆளுக்கு நிற்கிறாங்கப்பா, அந்த எலெக்ஷனில் எப்படியாவது உங்கள் சப்போர்ட்டை உங்கள் ஆளுங்க எல்லாரும் ஓட்ட நம்ம ஆளுக்கு தான்ப்பா போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தருணத்தில் அங்கே கிரியேட் ஆகக்கூடிய ஒரு கான்ஃப்ளிக்ட்டு, அங்கே வளர்கிற அந்த பேச்சுவார்த்தைன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வார்த்தை எங்கே வரைக்கும் போகுது அப்படிங்கிறத ஒரு சிங்கிள் ஷாட்டாக, ஒரு ரவுண்ட் ராலி ஷாட்டாக கவர் பண்ண, கன்சீவ் பண்ண அந்த விதத்தில் சினிமாட்டோகிராஃபர் மகேந்திரன் நிச்சயமாக சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த சீனை கன்சீவ் பண்ண விதத்திலேயே. அதே மாதிரி கோவிந்த் வசந்தாவுடைய பாடல்களில் 2 பாட்டு மெலடி நம்பரு ரெண்டுமே சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக பயங்கர கேட்சியான நம்பர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பின்னாடி கொஞ்சம் அரசியல் சாயம் போட்டு அப்படி இப்படி 1-2 பாட்டுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே ரகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அந்த கதையில் எல்லாமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரைட்டிங்லேயும் சரி, அதை காட்சிகளாக கன்வெர்ட் பண்ண விதத்துலேயும் சரி, பல சீன்ஸை ரொம்ப இம்ப்ரெசிவாகவே ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமானா எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் கிளியராக இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கதையாக இது ஒன்றும் புதுமையான கதை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. பொலிட்டிக்கல் ட்ராமாஸே இப்படி தான் இருக்கும், அது வேற மேட்ரு. அதனாலேயே கதையாக பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இதுவரைக்கும் நம்ம பார்க்காத புதுசாக பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக ஒரு கதை இல்லை அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இது ஒரு வழக்கமான பொலிட்டிக்கல் ட்ராமாவுடைய சப்ஜெக்ட் தான். அதே டெம்ப்ளேட்டில் தான் இந்த கதையும் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்திலேயே செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாகத்தான் இந்த கதையில் எனக்கு பட்டுச்சு. பொதுவாக பொலிட்டிக்கல் ட்ராமாஸ் இப்படி தான் இருக்கும், பட் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு நம்ம எதிர்பார்க்காத ஒரு சம்பவமாக ஏதாவது உள்ளே கொஞ்சம் ப்ளேஸ் பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குதோ. அதனாலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக நம்மளை உட்கார வச்சிச்சோ அந்த சுவாரஸ்யம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மிஸ்ஸிங்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீலும் எனக்கு வந்தது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ட்ராமா இந்த படம். உலகளாவிய அளவிலே கூட நல்ல பொலிட்டிக்கல் ட்ராமாஸ் பிடிக்கும் சார் எனக்கு அப்படிங்கிற ரசிகர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் தாராளமாக நீங்கள் தேட்டரில் ஒரு தடவை போய் பார்க்கலாம். ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்ச் இந்த படம். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இதில் செக்ஷுவலாக எந்த ஒரு போர்ட்ரேலுமே கிடையாது, பட் ரத்தம் தெரிக்கக்கூடிய குரோதமான காட்சி அமைப்புகள் உள்ளே இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் நம்ம ஊர் தியேட்டர்ஸில் இன்றைக்கி வெளியாகிருக்கு. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.